இப்போ இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு இன்னும் 10 பேர் இதே மாதிரி கொடியை கட்டிட்டு வருவாங்கல்ல. அப்ப இன்னொரு 15 பேர் 20 பேர் மாநிலம் முழுக்க தமிழகத்துடைய எல்லைகள் எல்லாத்துலயும் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள். ஏன்னா இப்ப நீங்க கவனிச்சிருக்கணும், தமிழ்நாடு பஸ் அப்படிங்கிறது ஏன் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து போஸ்ட் ஓட்டினாங்கல்ல, ஸ்டிக்கர் ஓட்டினாங்கல்ல. இந்த மாதிரி தமிழ் உணர்வு மிக்க தமிழ் தேசியவாதிகள் இந்த கொடியை இனிமே கட்டிட்டு வந்தா நாங்க அந்த வண்டியை மறிப்போம் அடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டா காவல்துறை என்ன பண்ண முடியும்? கஷ்டம். காவல்துறை அதனால என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கன்னட கொடிகளோட உள்ள வரும்போது, தம்பி உன் மாநில எல்லை அதோட முடிஞ்சு போச்சு, உன் கொடியை அங்கேயே நட்டு வச்சுக்கோ, இல்ல கொடியை தூக்கிட்டு தான் இங்க வரணும்னா நீ அங்கேயே நட்டு வச்சுக்கிட்டு சமாதி ஆயிரு, இங்க உள்ள வராத. இங்க உள்ள வந்தீங்கன்னா உனக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காவல்துறை எல்லா இடத்துலயுமா இருக்கும்? இருக்காதுங்க. ஆனா தமிழர்கள் எல்லா பக்கமும் பரவி கிடக்குறோங்க. காவல்துறை வந்து எந்த இடத்துல எல்லாம் இது பிரச்சனை ஆகுதுன்னா உட்காந்து கணக்கிட முடியாதுங்க. அதனால சட்டம் பிரச்சனைக்கு உள்ளாகுங்கிறனால வருமுன் காப்போம்ங்கிற அடிப்படையில நீங்க அந்த எல்லையிலேயே அவங்கள தடுத்து நிப்பாட்டி அந்த கொடிகளை மடக்கி வைக்க சொல்லிருங்க. அதை தாண்டி அந்த கொடிகள் உள்ளே வந்ததென்றால் தமிழர்கள் ஏதாவது செஞ்சு போயிடுவாங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும், தேவையில்லாத இன பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். அதை நம்ம இங்க பதிவு பண்றோம். இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு, ஏங்க என்னங்க இப்படி பேசணும்? அப்புறம் என்னங்க, கர்நாடகத்துல தமிழர்கள் வாழ்றாங்க இல்லையா? ஆமாங்க வாழ்றாங்க. சரி, அவங்களுக்கு தான் அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது மறுத்தோமா? இல்லையே. கர்நாடகத்துல தமிழர்கள் வாழ்றாங்க, அங்க வந்து அவங்க தமிழ் பேசுறாங்க. இப்ப கர்நாடகத்துல தமிழர்கள் வாழ்றதுனால இப்படி நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எப்படிங்க அவங்களுக்கு அங்க பாதிப்பு வருமேங்க? ஏங்க அங்க கர்நாடகத்துல காவல்துறை எல்லாம் இல்லையாங்க? கர்நாடகத்துல அரசாங்கம் கிடையாதாங்க? எல்லாம் காட்டு மிராண்டி பயலுங்களாங்க அங்க? இல்ல நான் இதை கேட்கறேங்க. ஏன்னா இங்க ஒரு கன்னடத்துல அரைஞ்சிட்டா காவல்துறை வந்து கைது பண்ணுதுங்களேங்க. அதே போல கர்நாடகத்துல காவல்துறை இருக்குல்லைங்க, அங்க ஏதாவது ஒரு கன்னட ரவுடி பைய வந்து தமிழர்களை அடிச்சானா அவங்களை கைது பண்ணிடுவானுங்களே. அப்ப அங்க வந்து சட்டமே இல்லையா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப இங்க சட்டம் இருக்குப்பா, அங்க சட்டம் கிடையாதா? சட்டம் கிடையாதுன்னா சொல்லுப்பா, சொல்லு. அங்க இருக்க தமிழர்களை பாதுகாக்கணும்னா நாங்களே போய் பாதுகாத்துக்கிறோம், அங்க பாதுகாக்க மாட்டாங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா இங்க இருந்து ஒரு தமிழக குடும்பங்கள்ல இருந்து வீட்டுக்கு ஒரு தலைமகன் கிளம்பி போனா என்ன ஆகும் சொல்லுங்க நீங்க. அன்னைக்கு அப்படிதான் நாங்க போனோம் வந்தோம்,